ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஒன்றும் தெரியல. ஆனால் எனக்கு தெரியாது உண்மையே சொல்லணும். பட் அந்த இன்டீரியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு அழகாக ஒரு அமைப்பாக இருக்கும், அது எதையுமே காணும். ஒரு பேர் அண்ட் எம்டி ஹவுஸாக நிறைய மிஸ்ஸிங்காக இருக்குது. அங்கே இருந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வச்சுருப்பாங்களே ஒரு அழகாக ஒரு செட்டப்பில். ஐ நோ ஒரு டேஸ்ட் வந்து ஷி ஹாஸ் அ வெரி குட் டேஸ்ட் ஆஃப் பெட்டர். அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்ல அது கூட ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி பயன்படுத்திய பொருட்கள் கூட எதுவுமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். நிறைய மிஸ்ஸிங்கா இருக்கு. இல்ல அப்படி எப்படி சொல்ல முடியும்? நோ ஐடியா. எனக்கா இது வந்து ஐ கான்ட் ஜஸ்ட் சே இதெல்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட் மேல மட்டும் சொல்லிட முடியும். பிகாஸ் ப்ரீவியஸ்லி அவங்க கூட இருந்தவங்களாம் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. தட் ஐ கேன் ஃபீல் அண்ட் ஐ கேன் சீ. ஆமாம், அவங்களும் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க இல்லையா, மாற்றிருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ மீன். நான் சொல்ல வரதே அதுதான். அதாவது அவங்க ஷி ஹஸ் மேட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். இது என்ன எப்பயோட டேஸ்ட் மாதிரி இல்லைன்னு. இல்லை, நான் நிறைய அவங்கள பார்க்க வந்திருக்கேன், ஃப்ரீக்வெண்டாக வந்திருக்கேன். பட் அவங்கள நான் தான் சொல்லியிருக்கேன், ஆன் ரெக்கார்ட் ஐ பீன் ரிப்பீட்டட்லி சேயிங், அவங்களோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ரொம்ப பல வருடங்கள் அது. பொருட்களை சொல்ல சார், நான் நாட் டாக்கிங் அபவுட் தி திங்ஸ். அந்த இருந்த பொருட்கள் ஒரு வேல்யூபிள்ஸ் ஒரு ஃபர்னிச்சர் இதெல்லாம் சொல்ல. தி டேஸ்ட் ஆஃப் இன்டீரியர் இஸ் டோட்டலாக அது மாறிட்டு. அவங்களாவே இருக்கலாம். இல்லை, அவங்க இருக்கும்போது நான் வந்து அவங்களோட நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ நோ மோர். இப்போ அவங்கள பார்க்க வர எல்லாரும் அந்த வீட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஓட மீன் எல்லாரும் வந்து இந்த காமன் ஏரியா அவங்கள பார்க்க வந்தால் இங்கே மீட் பண்ணலாம். மீடியா பீப்புள், மீடியா பொலிட்டிக்கல் பீப்புள் மீட். அந்த டிராயிங் ஹால் வரைக்கும் தான் எல்லாம் வருவாங்க. தாண்டி வீடு உள்ளே எப்படி இருந்தது எனக்கு தெரியும். அது இப்போ டோட்டலாக இல்லை. இது கம்ப்ளீட்லி சேஞ்ச். ரொம்ப மாற்றங்கள் இருக்குங்க. அவங்கள பார்க்க நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவேன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நான் உள்ளாக போய் பார்ப்பேன். அவங்க ரூம்குள்ளே அவங்களுடைய ப்ரைவேட்டாக ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ் அது உள்ள அது கனெக்டடாக தான் அவங்க ரூமே இருக்கும். இன்னும் வெரி வெல் உள்ளே என்ன இருக்கணும் நல்லா டோட்டலாக நிறைய சேஞ்சஸ். Maybe the last 10-12 years I didn't come here. 2017ல இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து வருமான வரித்துறை சோதனை நடந்து சீல் வைக்கப்பட்டது. அந்த அறையில சீல் அகற்றப்பட்டுச்சா? அது எப்போது? இல்லை, எனக்கு இந்த வருமான வரி என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஐ டோன்ட் நோ. நான் வெளியில இருந்து தான் எனக்கு அது தெரியும். அது நாட் இன்சைட். ஐ டோன்ட் நோ. நியூஸாக தான் தெரியும். இப்போ வந்து சீல் இருந்த ரூம்ஸ் எல்லாக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் they came and they opened all the rooms. இல்ல உள்ள ஒண்ணுமே இல்ல. frankly speaking nothing is there. வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் ஒரு வீட்டுல இருக்கணும் இல்லையா, அதுவே இல்லை. ஐ வெரி மச் ரிமெம்பர் மை ஆம். ஒரு பெரிய டேபிள் ஆஃபீஸ் டெஸ்க் இருக்கும். அது பின்னாடியே தான் அவங்க எதுவுமே உட்காந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. அங்கே தான் அந்த மேலே அப்படி இந்த அவுட் சைடில் அப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு டைரக்ட்லி. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இந்த அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் தே கம் அப் அண்ட் டாக் டு ஹர். அந்த ரூம் இன்டீரியர் வில் பி வெரி பியூட்டிஃபுல், ரைட்லி டெக்கர். அதெல்லாம் ஒன்றுமே அந்த டேபிள் இல்லாமல் இல்லை. என்ன எனக்கு என்னன்னா what I mean is, அப்போ எதை நீங்கள் காமிக்கிறீங்க அவங்க யூஸ் பண்ண பொருள்னு எனக்கு இது வாண்டட் டு இல்லையா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நத்திங் இஸ் சார். வேக்கண்டா தான் சார், எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ திங்ஸ். இது எதுவுமே எனக்கு மெமரியில் இல்லை. ஸோ ஓல்டு பாரம்பரிய பொருளை அவங்க யூஸ் பண்ண பொருட்களாக இருந்தால் நம்ம பார்த்தாவே எனக்குலாம் தெரியும். பிகாஸ் அவுட் ஒன் இன்சைட் இருக்கு எல்லாமே. இல்லை சார், இல்லை, இது அவங்க பயன்படுத்திய கட்டில் இல்லை. ஏன்னா ரூம்குள்ள வரைக்கும் நான் போயிருக்கனால எனக்கு தெரியும். ஸோ மேபி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஏதாவது மாறி இருந்தாக்கா ஐ டோன்ட் நோ. கடந்த ஆட்சியில தனிச்சட்டம் கொண்டு வந்து இதை வந்து அரசுடைமை ஆக்குனாங்க. அப்ப இழப்பீடு 67 கோடி ரூபாய் வந்து இதுக்கு ஒதுக்குனாங்க. அது உங்ககிட்ட கொடுக்கப்பட்டதா? அதோட நிலை என்ன சார்? அது வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் தானே சார் கொடுக்கப்பட்டது. எங்கள் கையில் கொண்டு வந்து அவங்க 67 கோடி கொடுக்கல. அதை வந்து அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அப்படி தான் அது ஐ திங்க் சம்வாட்ல அந்த இது. பட் அதில் அவங்க டிக்ளேர் பண்ணாங்க இந்த பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க.
அந்த வீட்டுக்கு எப்ப குடிபெற போறீங்க மேடம்? வச்சிருக்காங்க உள்ள என்னென்ன பொருளா இல்ல அந்த பொருள் ஒன்லி ஃபார் வேல்யூபிள்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. அதாவது அவங்களோட அதிக விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டு. நான் சொல்றது அது இல்லை. வாட் ஐ மீன் இஸ் அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த வீட்டுக்குள்ள எப்படி வாழ்ந்தாங்கன்றது என்னோட பார்வையில நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைப்ல இருந்த மாதிரி அந்த வீடு இல்லை அப்படின்றது. கடைசி 10 ஆண்டுகள்ல ஆமா, நிறைய மாற்றங்கள். அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸ் வருமானது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இப்போ அறைன்னே ஒண்ணுமே இல்லை. அந்த அறைய சுருக்க மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கு. ஐ டெஃபினெட்லி ரிமெம்பர் ஆர் ஹேவிங் a very big room and adjacent ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அது பெரிய டேபிள் டெஸ்க் இருக்கும். she has some particular photos அது மேல வச்சிருக்கோம். பொருட்கள் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், நினைவு பொருட்கள் நம்ம சொல்லணும். அதெல்லாமே எதுவுமே இல்லைன்னு நான் இல்ல. அவர் பேர்ல அறக்கட்டளை அப்படின்றது இந்த வீட்டை மட்டுமே வச்சு கிடையாது. எங்களுக்கு இந்த தீர்ப்பு கோர்ட்ல கொடுக்கும் போதே அவங்க வந்துட்டு அறக்கட்டளை நீங்க ஆரம்பிக்கணும்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. அக்செப்டட் இன் ஓப்பன் கோர்ட். அவங்க பேர்ல அறக்கட்டளை இதை எப்படினாலும் நாங்க பண்ணதான் போறோம். அது இந்த வீட்டை வச்சுதான் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி இல்லை. அந்த ஜட்மெண்ட் பொறுத்து இந்த வீட்டை அறக்கட்டளை ஆக்கணும், இந்த மியூசியம் ஆக்கணும்னு பண்ணது அதிமுக கட்சி தான். It had nothing to do with the judgment. உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திக்குது? பழைய நினைவுகள்லாம் எந்த மாதிரி வருது? இல்ல, அந்த நினைவுகள்னால தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐ வாண்ட் டு மேக் அன் இன்டர்வியூ. அந்த லைப்ரரின்றது அவ்வளோ பெரிய மாசிவ் ரூமா இருக்கும். அது ரொம்ப சுருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கும் நான் இங்கே வந்து உள்ளெல்லாம் போய் அவங்கள பார்க்கல. நான் அவங்கள வெளியே மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். மேபி அந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. மேடம், ஜெயலலிதா அவர்களுடைய மற்ற சொத்துக்களுக்கு வந்துட்டு இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ண போறீங்களா? அனைத்து சொத்துக்களுமே ஏற்கனவே அந்த தீர்ப்பு வழியே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இனிமேல் தனியாக கிளைம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் ஆல் த எஸ்டேட்ஸ் தான் ஜட்மெண்ட்டே இருக்கு. அது தனியாக கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய இல்லை, அதுதான் அவங்களோட ஆன்சஸ்ட்ரி. எங்கள் பாட்டியால் வாங்கப்பட்ட சொத்துக்கள் இதில் கொஞ்சம் இதை சேர்த்து கடன், அந்த மிச்சம் சில சொத்துக்கள், அப்புறமா அவங்களால் வாங்கப்பட்டது, அவங்க தனிப்பட்ட முறையில் சினிமா துறையில் இருக்கும்போது வாங்கப்பட்ட சொத்துக்கள் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வழங்கப்பட்டது. ஸோ தனியாக கிளைம் பண்ணுறதுல பட் இன்கம் டேக்ஸ் கேசஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால we have to clear all those cases. அது அட்டாச்மெண்ட்டில் தான் எல்லாமே. அதாவது சார் நான் என்ன சொன்னேன்னா ஒன்லி இப்போ ஆன் பேப்பர் தான் எங்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படுது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக வழங்கப்படுதுன்னா அந்த ஐடி கேசஸ் we have to clear. அதுக்கப்புறமா தான் அந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் எடுத்தால் தான் எங்கள் கையில் எல்லாமே முழுமையாக வழங்கப்படும். இந்த தீர்ப்புக்கு எதிர்த்து வரப்போறீங்களா? எப்போ வரப்போறீங்க? இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக சொல்லலை. இல்லை இந்த வீடு வந்து வேற ஏதாச்சும் பண்ண போறீங்களா? இல்லை தீபக் வர போறாரா? கிளாரிட்டி இல்லை. இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் வரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இது வந்து இப்போ என்ன கண்டிஷன் இருக்கு, ஸோ ரொம்பவே ஒரு மோசமான நிலையில் இந்த வீடு இருக்குது. ரொம்ப மனசுக்கே ஒரு வேதனையாக, இட் வெரி பேட். ஏன்னா இந்த வீட்டை நான் அவ்வளோ அழகாக பார்ப்பேன். இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ். என்னோட மெமரியை பொறுத்து இந்த வீடப்போ அப்படி இல்லை, ரொம்ப பாழடையப்பட்டது. ஸோ இதில் வந்து ரிப்பேர் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க்கு, பராமரிப்பு வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மியூசியம்ங்கிற பேரில் அவங்க உபயோகப்படுத்திய உண்மையான பொருட்கள், அந்த ஃபர்னிச்சர்ஸ், அவங்களுடைய கலெக்ஷன்ஸ், அவங்க இருந்த அந்த டெக்கர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து பராமரிப்பு பணிகளை எடுத்தாவே அது வந்து இட் வில் டேக் அ வெரி லாங் டைம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த டிசிஷனுமே எடுத்துச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து அதில் கிவ் ஆனஸ்ட் ரிப்ளை. இப்போ போய் இந்த வீட்டுக்குள்ளே தங்குற மாதிரி கண்டிஷனில் இந்த வீடு இல்லை. இட்ஸ் நாட் இன் அ யூசபிள் கண்டிஷன். முதல் கட்டமாக இந்த வீட்டுக்கு பராமரிப்பு பணிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நோ ஒன் கேன் கோ அண்ட் ஸ்டே இன்சைட். உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் வீடு இல்லை. அதுவும் அந்த மியூசியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக அவங்க எடுத்தாங்க இல்லையா. ஸோ தே மேட் நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க. அதெல்லாம் வேறு அகற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். அகற்றாமல் அந்த வீட்டுக்குள்ளே இந்த உள்ளே நார்மலாக போயிட்டு வர முடியாது. அது ரொம்ப இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
never expected. மேடம், அதிமுக கட்சி இதுக்கு எதிராக வந்து மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா தமிழக அரசு தான் மேல்முறையீடு பண்ணணும். தமிழக அரசுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அதிமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அதிமுகவுக்கு நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சார். இப்போ வந்து நான் தெலுங்கு ப்ராக்டிக்கலி சார், நான் எல்லாரும் கூப்பிட்டு உள்ள காட்ட முடியாது. பட் ஆனஸ்ட்லி தெலுங்கு இந்த வீடு அவ்வளோ பேட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த 4.5 வருஷமா அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் அது இருந்ததுன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம, ஒரு கிளென்லினஸ் கூட இல்லாம அது ஒரு மோசமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருமே அங்கே உள்ள போயிட்டு ஒரு இப்போ நாங்கள் உள்ளே வந்ததே கஷ்டப்பட்டு தான் இருக்க முடியாது. அந்த கண்டிஷன்ல இந்த வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட்லி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ரெக்டிஃபை ஆல் திஸ். இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த செகண்ட் when we took the keys from the collector, அந்த மொமெண்ட்லேருந்து திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த கட்டடம், இந்த வீடு, இந்த ப்ராப்பர்ட்டின்றது மட்டும் இல்லாமல் இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபேன், லைட் ஸ்விட்ச்லேருந்து we have to take responsibility for everything. We have to protect the house. இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு தெரியுது. செகண்ட் from today we have to take the responsibility. ஸோ ஃபஸ்ட் திங் வி வில் டூ தட். அதை எப்படி பண்ணணுமோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்வோம். செகண்ட்லி, அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இஃப் தே வாண்ட், அவங்க அப்பீல் போவேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சட்ட ரீதியாக அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்தாலும் we can only fight it out in the court. இப்போ 1-to-1 நான் போய் அதிமுக தலைவர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் கேட்க முடியாது. அது வந்து நோ யூஸ். கேட்டாலும் எதுவும் யூஸ் இருக்காது. இது நோ ரிப்ளை. ஸோ அவங்க அப்படி செய்தாங்கன்னா we will face it in the court. அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். இல்ல, மேல்முறையீடு செல்றதுக்கு முகாந்திரம் வந்து தமிழக அரசுக்கு தான் இருக்குது. ஆமாம் இருக்கு. தமிழக அரசுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அரசு எதுவும் இப்போ வந்து அதிமுக கட்சிக்காக வேணும்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர, தமிழ்நாடு அரசு இந்த வீட்டை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்க. இட் இஸ் நாட் குட். இது ஆரம்பத்துலேருந்தே பேசப்பட்ட விஷயம்தான். இந்த மெமோரியலாக நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்கனால கேட்டபோது ஃப்ரம் டே 1 நான் சொல்கிறேன், வீடு பாழ் செய்யப்படும். இது வந்து ஒரு பூர்வீகமான சொத்து. இதை முறையாக பராமரிக்கணும், இதை பாதுகாக்கணும், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் நான் அப்போலேருந்து சொன்னேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரசாங்கம் இதை எடுத்ததுனால இந்த எந்த அரசாக இருந்தாலும், லெட் இட் பி ஏடிஎம்கே அரசு இல்லை எனி அதர் பார்ட்டி whichever is in rule, இந்த வீடுனால தேர் இஸ் நோ பெனிஃபிட் ஃபார் திம் தான் நான் சொல்லுவேன். இது இட்ஸ் நோ, அவங்களுக்கு வந்து இதனால என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குமா, பொதுமக்களுக்கு ஏதாவது பயன்பாடா, எதுவுமே கிடையாது. இது வந்து நான் சொல்லணும்னு இல்லை, எவ்ரிபடி நோஸ் தட். ஸோ அரசை பொறுத்து மட்டும் ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே. அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்றது என்னோட ஃபர்தராக இதோட எங்ககிட்ட இது ஒப்படைக்கப்பட்டதுனால we have to take responsibility. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணத்துல மர்மம் இருக்குது. திமுக ஆட்சி அமர்ந்தா மறு விசாரணை செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தை சொல்லியிருந்தாரு, நீங்க அதை வரவேற்றிருந்தீங்க. இப்போ மறுபடியும் திமுக ஆட்சி அமைஞ்சிருக்குது. நீங்க இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? 100% கண்டிப்பாக விசாரிக்கணும் சார். இன்னைக்கு இந்த வீடை பார்த்ததுல இது உள்ளே போனதுல நான் அதான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதான் மர்மம் இதுக்குள்ளே இருந்ததா அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் முறையாக அவங்கள இங்கே என்ன தான் நடந்தது அப்படின்றது வந்து நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு அந்த ஆறுமுகசாமி கமிஷனை ஸ்டாப் பண்ணாங்க, இல்லை வேறு கமிஷன் அமைக்க போகிறாங்களா, அப்படி இருந்தாலும் அந்த விசாரணைன்றது கண்டிப்பாக நடக்கணும். சசிகலாவும் ஒரு குடும்பத்தினரும் இந்த வீட்டில் ஆதிக்கம் செஞ்சுட்டு இவ்வளோ பாழ் செஞ்சுட்டு என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாங்க நிஜமாவே தெரில. பட் இந்த கண்டிஷனில் இதை பார்க்கும்போது இதுக்காகவே இல்லை. பட் எனி காஸ்ட் அவங்க மேலே சந்தேகன்றது நிச்சயமாக இருக்கிறது. ஸோ அவங்க வந்து இந்த விசாரணையை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு நான் தமிழக அரசு, அது வந்து இப்போ இருக்கிற திமுக அரசு அதை சொல்லியிருக்கிறதுனால ஐம் டெஃபினெட்லி ஆஸ்கிங் தெம் டு டூ தட். அதாவது என்னோட ரிக்வஸ்டே சொல்கிறேன், என்னோட கோரிக்கையே வைக்கிறேன், தயவுசெய்து இந்த விசாரணையை முறையாக நடத்துங்க. என்ன நடந்திருக்கும், என்ன தவிர நடக்கலைன்னா விசாரணையில் சொல்லட்டுமே, அதில் அது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றது. இது எனக்காக மட்டுமே இல்லை, அவங்க மேலே ஒரு பிரியமாக இருந்த அந்த கோடான கோடி தொண்டர்களுக்கு இந்த வீடு மட்டும் வேணும்னு கேட்குறாங்களே, இந்த வீடு மட்டும்தான் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதா, அது இயற்கையான மரணமா அப்படின்றத தெரிஞ்சுக்க அவங்களுக்கு விருப்பமே இல்லையா? இந்த கேள்வி தான் நான் அதிமுக கேட்குறேன். இந்த விசாரணையை நீங்கள் நடத்தாமல் அதை பின்வாங்கிட்டு அப்புறம் இதெல்லாம் அவங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. அந்த விசாரணைன்றது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒன்று. இந்த சட்ட ரீதியான போராட்டத்துல திருமதி சசிகலாவோட பங்கு இருக்குதா? இதுக்கு மேல அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க? எந்த போராட்டத்தில்? இல்ல, இப்ப நீங்க சட்ட ரீதியா போராடி இந்த வீடு இல்லை, இந்த வீடோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் அவங்களால எங்களுக்கு ஒரு பாதிப்போ ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது.
அவங்க இங்கே அவங்க கூட இருந்திருக்காங்க, இந்த வீட்டில் இருந்திருக்காங்க, ப்ளஸ் எந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்கன்றது உண்மைதான். எங்களெல்லாம் அவங்க கிட்ட நெருங்க விடாமல் அவங்க தடுத்தாங்கன்றது, ஃபேமிலியை கிட்ட வர விடாமல் தடுத்தாங்கன்றது உண்மைதான். இதெல்லாம் நான் சொல்ல யாருக்கும் புதுசாக தெரிய போகிறது இல்லை, ஹிஸ்ட்ரி ஃபார் எவ்ரிபடி நோஸ். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு இந்த வீட்டில் என்ன ஏற்பட்டது, அந்த காலகட்டத்தில் அவங்க கூட வேறு யாருமே இல்லை, யாருமே அவங்க அலோவ் பண்ணலேங்கும்போது கண்டிப்பாக அந்த விசாரணைன்றது நடத்தணும். ப்ராப்பர்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சசிகலா அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படலை. ஆனா இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படி வாங்கிட்டு அப்படி மறைமுகமாக ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா கத்திரிக்காவை வாங்குகிறோம் கடையில், ப்ராப்பர்ட்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டான். நான் அவங்களுக்கு விற்றாலோ வேற யாருக்காவது நான் போய் எழுதி கொடுத்தாலோ have to go and register it. மேடம் அவங்க கடைசியா உடல்நலக்குறைவு தான் போனாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த சரியான ஒரு சசிகலா கூட இருந்து பார்த்தாங்க, சரியா கவனிச்சுட்டு நினைச்சீங்களா? மர்மம் இருக்குங்க, என்ன மர்மம் நீங்க நானா சார் மர்மம் இருக்குன்னு சொல்றேன். ஆதிக்கம் செய்து அதாவது மர்மம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் அவரோட உறவினர்களே இல்லாமல் ஒரு எல்லா பருவத்திலையும் இருந்த நண்பர்களே இல்லாமல், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாருமே இல்லாமல் தனியாக ஒருத்தரால் வாழவே முடியாது. அப்படி எங்கள் அத்தையை அவங்க இருக்க வச்சாங்கன்னா அதில் ஏதோ கட்டாயம் இருக்குது, வேறு சம்திங் ராங் இருக்கு. ஆனால் அவங்க மேலே அந்த விதத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்றது எனக்கு மட்டும் ஏற்பட்ட சந்தேகம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த மாதிரி சந்தேகங்களை விளக்க வேண்டிய கடமையும் அந்த சசிகலா அவங்களுக்கும் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வசிச்சிருக்காங்க கூட இருந்தால் இது வரைக்கும் அவங்க முன் வந்து அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் வந்து நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் முறையாக தான் எல்லாம் செஞ்சோம், நாங்கள் அவங்கள நல்லா தான் பார்த்துட்டோம்னு அவங்க சொல்லி they did not declare. ஆறுமுகசாமி கமிஷனில் கூட அவங்க வந்து அவங்க அஃபிடவிட் தான் ஃபைட் பண்ணிட்டாங்க they fought it out in the court. இப்போ கூட அவங்க அரசியலில் தான் வேணும்னு, கட்சி வேணும், அதிமுக வேணுன்றவங்க அரசியல் வேணும்ட்டாங்க. அவங்க நீங்கள் முறையாக பார்த்துக்கிட்டீங்களா, பராமரிச்சிங்களா, எல்லாத்தையும் முறையாக செய்வீங்களா அப்படின்றத அவங்க விளக்கல. அவங்க விளக்க மாட்டாங்க அப்படின்னா then it has to be found out, இன்வெஸ்டிகேட் தான் பண்ணணும். இல்லை சார், எதுவும் எடுக்கல, நாங்கள் எடுக்க ஒன்றும் இல்லை சார். போட்டோ நான் எங்கள் வீட்லேருந்து கொண்டு வந்தேன். உள்ள வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ தான் இருக்குது, ஃபேமிலி ஃபோட்டோஸும் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் சொன்னோன்னா அத்தையோட ஃபோட்டோஸ் கூட நிறைய இல்லை, ஒரு 4 ஃபோட்டோ இருக்கு. வீட்டில் பொருட்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்த பொருள் வந்து களவாடி இருக்கணும். அப்போ சசிகலா களவாடி தான் நீங்கள் மறைமுகமாக சொல்ல வரீங்களா, இல்லை தொடர்பாக காவலர் இருந்த புகார் அளிக்கணும்? இல்லை சார், பொருள் தான். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இன்சைட்லாம் வந்து ஒரு 12-13 இயர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். காவல் நிலையத்தில் தான் மேடம் புகார் அளிக்க முடியும். பொருளை காணும் நான் சொல்லலை, நான் என்ன மீன் பண்ணுறேன் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இருக்கும். ஒருத்தர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்கும், அது ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லையா. அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க சில ஐட்டம்ஸ், அவங்க பிடிச்சதுலாம் அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அவங்க ரூம்னு ஒன்று, அவங்க பெட்ரூம்ல இருக்கக்கூடியது நான் பார்த்த வரைக்கும் இட் யூஸ் பி வெரி பிக், ரொம்ப பெரிய ரூமாக இருக்கும், அது ரொம்ப சுருக்கப்பட்டிருக்கும். இது ஹாஸ்பிடல் மாதிரி உள்ளது இருக்கா மேடம்? இல்ல மெமோரியல் ஆக்குறதுக்கு சில மாற்றங்களை செஞ்சிருப்பாங்க. குற்றச்சாட்டை எப்படி சொல்ல முடியும், யார் மேல நான் சொல்ல முடியும்? அத்தையோட வீடு இல்லையா, அவங்க இருந்த வரைக்கும் அவங்க வீடு. குற்றச்சாட்டு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, என்னோட இம்ப்ரெஷன். நான் எப்போ நான் 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறீங்கன்னு 10 இயர்ஸ் ஐயோ இவ்வளோ மாதிரி தொடர்ந்து இந்த இல்லத்துக்கு வந்து நிறைய பொருட்கள் அப்போ நான் பார்த்ததெல்லாம் அவங்களோட பிடித்தமாக வைத்திருந்த பொருட்கள் அது மாதிரி இல்ல. இப்ப தொடர்ந்து இந்த இல்லத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க காவல்துறை பாதுகாப்பு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம் சார், எதிர்பார்க்குறோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் இப்போ எங்களுக்கு வந்து யார் மேலேயும் எந்த விரோதமும் இல்லை, எந்த மன வருத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இதில் 2 தரப்புகள், இப்போ வந்து சசிகலா அவங்க ஃபேக்ஷனும் வந்து அவங்க கொஞ்சம் எல்லா விதத்துலையும் நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் அவங்க வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி சவுண்ட் பீப்புள் அண்ட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் எனி திங் அண்ட் எவ்ரி திங்ன்ற மாதிரி அவங்க ஒரு சைடு இருக்காங்க. அதிமுக கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்.
அவங்க கிட்ட தொண்டர்கள் போலும் ஏகமாக அவங்ககிட்ட அதுவும் இருக்கு. அண்ட் தே ஆர் ஆல்சோ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள். இப்படி ஒரு 2 பவர்ஃபுல் பீப்புள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு 2 பேருக்கு தீபக்கு இந்த வீடு வழங்கப்பட்டிருக்கும் போது we don't have that much capacity. இவங்களுக்கு நாளைக்கு வந்து அவங்க ஒரு 10 பேர் இங்கே ஏதாவது தகராறு பண்ணுறாங்க, ஏதாவது something எடுக்கும். We can't request for police.